ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு திருமா சார் கேட்டார். அவர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ தெரியல. ஆதிக்குடிகளான பறையர்களுக்கு தாங்க பங்கு கிடையாது. தெலுங்கு பேசினா நிறைய பங்கு ஏற்கனவே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. விடுங்க, அவங்க எதையோ கொடுத்துட்டு போகட்டும். நம்ம கிட்ட இருந்து அடிச்சு புடுங்காம இருக்கணும். அது உரிமையா இருந்தாலும் சரி, நம்மளுடைய பொழப்பா இருந்தாலும் சரி. அவங்கள தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். திமுக இன்னும் எவ்வளவு தூரம் சொல்லணும்? திமுக உறக்க சொல்வேன், மக்களை தங்கள் வீட்டில் செய்வதை வெளியே சொல்லாமல், தாங்கள் போய் சாமியை கும்பிட்டு யாகம் பண்ணிட்டு வெளியே வந்து நாத்திகம் பேசுபவர்கள் திமுக திகாரர்கள். மறுபடி வீட்டுக்குள்ள தெலுங்கு பேசிட்டு வெளியே தமிழ் இனம் நாங்கள் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சிருக்கிறது திமுக. என்ன பேசிருக்கு இந்த பொம்பளை? பொண்டாட்டின்னு சொல்லி என்ன? she is supporting her husband, that's all. படிப்பறிவு இல்லாத கழுத என்ன எழுதி இருக்கு பாருங்களேன். she is incriminated that film so badly, it's going to cause so much damage. Kangua, a spectacle in cinema. What the fuck is that? What is a spectacle in cinema? சும்மா ஒரு வான வேடிக்கை. இங்கிலீஷா? இங்கிலீஷ் தெரியாம வாய மூடிட்டு வீட்டுல உட்காரணும். வேற யாரையா எழுத விடணும். பிஆர் டீம் இருக்குல்ல, தான் இங்கிலீஷ் தெரியலன்னு ஒத்துக்க வரணும். I am angry for Surya, okay? I don't see them as a unit and all. You stop doing that. They are not a unit. Surya Jyotika. மாற்றான் பிரதர் சிஸ்டர் அவங்க. Surya Attani, Jyotika Attani, okay? Take a side now. I'm on Surya's side. The fuck is she written? So proud of you, Surya, for the actor you are and how you dare to dream to take cinema forward. அதெல்லாம் சூர்யா கனவே இல்ல. ஃபுல் சினிமாவை, உலக சினிமாவை நான் முதுகுல தூக்கிட்டு முன்னாடி எடுத்துன்னு போவேன் சூர்யா எங்க சொல்லியிருக்கான்? எப்ப வந்தாச்சு மீண்டும் மிஸ்டர் சீமான். ரொம்ப உத்தமர் மாதிரி தமிழ் தேசியத்தை பற்றி இவ்வளோ கதை பேசிட்டு, நான் ரொம்ப நல்ல தமிழ் அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியாச்சு. அப்போ நான் என்ன மிஸ்டர் சீமான், ஹிந்தி அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கிறேன், நானும் தமிழ் அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்திருக்கிறேன். ஒன்றும் இல்லை மிஸ்டர் சீமான், நெக்ஸ்ட் என்னை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? நீங்கள் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் கிளாரிட்டி கொடுங்க, அதுக்கப்புறம் அவங்கள முதலமைச்சர் ஆக்கலாமா வேணாமான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. போன வருஷம் மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் என்னோட வங்கியில் 50,000 ரூபாய் போட்டுட்டு, இது கைலிக்கு தெரியக்கூடாது, நாம் தமிழர் கட்சிக்கு தெரியக்கூடாது, மீடியாவுக்கு தெரியக்கூடாது, தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ராவ பகலுமா என்கிட்ட வீடியோஸ் வாங்கினு என்னை டார்ச்சர் பண்ணிங்களே, அதெல்லாம் தாங்க முடியாமல் தானே நான் வந்து வழக்கு கொடுத்தேன். அதை அப்படியே மறைச்சிட்டு திமுக இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க என் பேரை நாசம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பொய்ய சொன்னீங்களே, அவ்வளோதானே மிஸ்டர் சீமான் உங்களோட யோகிதை? ஜஸ்ட் 5,000 ரூபாய்க்கு உங்ககிட்ட வீட்டு வேலைக்கு வந்து சேர்ந்த மதுரை செல்வம் எனக்கு 1 கோடி கொடுத்துருக்குறானாம். அதெல்லாம் என்னென்னு சால்வ் பண்ணுற யோகிதை உங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருக்குதா? ஏதோ வாபஸ் கொடுத்துட்டு போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்டாட்டி முன்னாடி வந்து பழகிறதுக்கு இவ தான் கிடைச்சாலா அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு கெக்க அப்படின்னீங்களே, அவ்வளோதானே அவங்களோட யோகிதை? இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்கள வந்து முதலமைச்சர் ஆக்க போகிறாங்க. ஒன்றும் இல்லை மிஸ்டர் சீமான், உங்களுக்கு முதல்ல உண்மை பேசுகிற யோகியதையே கிடையாது. உங்களை மாதிரி துரோகிங்க கையிலெல்லாம் தமிழ்நாடு என்னைக்கும் சிக்காது. சிக்கிறதுக்கு தமிழ் உணர்வாளர்கள் யாரும் விடவும் மாட்டாங்க. ஓகே? ஸோ உங்களோட முதலமைச்சர் கனவெல்லாம் இப்போவே விட்டுடுங்க. என்னோட கண்ணீர் விட பேரலிசிஸ் ஆன எங்கள் அக்காவோட கண்ணீர் இருக்குது பாருங்க, அது என்னைக்கும் உங்களை வந்து சும்மா விடாது. ஓகே? தயவு செஞ்சு தமிழ்நாடு மீடியா இந்த வீடியோவையும் கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள்.